வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவளித்த அதிமுகவை இஸ்லாமிய மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என முதலமைச்சர் விளாசல். குற்ற உணர்ச்சி இல்லாமல் சிலர் இஸ்லாமியர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாகவும் இபிஎஸ் மீது பாய்ச்சல். ஆனா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்ச கட்சி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக கட்சி. இதை சிறுபான்மையின மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டீங்க. இப்போ அவர் எந்த கூச்சமும் இல்லாம இஸ்லாமிய விழாவில் போய் கலந்துக்கிறார். ஆபத்து வரும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டு அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம இப்படி சிலர் இப்தார் விழாவில் கலந்துக்கிறாங்க. பாஜகவின் சதி திட்டங்களை நிறைவேற்ற திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றினால் அதனை எதிர்த்து திமுக நீதிமன்றத்தை நாடும் என உறுதி. அவருடைய கூட்டணி கட்சிகளும் ஒருவேளை சட்டமானால் அதை ரத்து செய்ய உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என்று ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். பாஜக அரசோட சதித்திட்டங்கள் நிறைவேற திமுக ஒருபோதும் அனுமதிக்காது. உறுதியாக போராடுவோம். உங்களுக்கு எப்போதும் துணையாக நாங்கள் இருப்போம். இஸ்லாமியர்களின் இன்ப துன்பங்களின் நட்பாக உரிமைகளுக்கான குரலாக திமுக தான் உள்ளது என இஃப்தார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. காலம் காலமாக இஸ்லாமியர்களின் அரணாக பாதுகாவலனாக இருப்பது திமுக என்றும் பெருமிதம். தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைப்பதாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அறிவிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழக எம்பிக்களுடன் பிரதமரை சந்திக்க முடிவு செய்துள்ளதாகவும் சட்டப்பேரவையில் தகவல். 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் வேண்டும் என்றும் பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்கணும். தமிழகம் வந்த அண்டை மாநில முதல்வர்களுடன் நதிநீர் பிரச்சினை தொடர்பாக பேசாதது ஏன் என பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. நதிநீர் பிரச்சினைக்கு தமிழக அரசு விரைந்து தீர்வு காண வேண்டும் எனவும் வலியுறுத்தல். காவிரி பிரச்சினையில் கர்நாடகாவுடன் பேசினால் அனைத்தும் கெட்டுப் போய்விடும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். நான் ஒன்று சொல்லுகிறேன், பேசினால் அத்தனை விவகாரம் கெட்டு போகும். பேசி பேசி பார்த்துதான் இனி பேசுவதாலே பயனில்லை என்ற முடிவெடுத்துதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் தான் நம்முடைய உரிமைக்கு பதிலளித்து சலுகை செய்திருக்கிறது. ஆகையினால்தான் இன்றைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் நேராக போயிருக்கோம். ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன செய்து கொண்டால் இவர்கள் பேச ஆரம்பித்தால் நீங்களே பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லிவிடுவார்கள். தமிழ்நாட்டில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 0, ஹிந்தி கற்பிக்க 86, சமஸ்கிருதம் கற்பிக்க 65 ஆசிரியர்கள். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு மக்களவையில் மத்திய அரசு பதில். தமிழ்நாட்டில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழை கொண்டு வந்ததே பிரதமர் மோடிதான். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழிக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பதில். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள யூடியூபர் சவுக்கு சங்கரின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த மனித மலம் மற்றும் கழிவுநீரை கொட்டி சென்ற மர்ம கும்பல். வீட்டையும் அடித்து நொறுக்கி சூறையாடியதால் பரபரப்பு.
சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவுநீர் ஊற்றி தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பான விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றம். சவுக்கு சங்கர் தாய் அளித்திருந்த புகாரின் பேரில் நடவடிக்கை. ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்க செந்தில் பாலாஜிக்கு 10 நாட்கள் மட்டுமே அவகாசம். விசாரணைக்கு அமைக்கப்பட்ட அமர்வை செந்தில் பாலாஜி சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்றம் காட்டம். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாக சவுக்கு சங்கர் பரபரப்பு குற்றச்சாட்டு. தன் வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னணியிலும் செல்வ பெருந்தகை மற்றும் சென்னை காவல் ஆணையர் அருண் இருப்பதாக பேட்டி. முதல் வழக்கு என் மீது இந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளை நான் அவதூறாக பேசிவிட்டேன் என்ற முதல் வழக்கு என் மீது பதிவு செய்யப்பட்டதே திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் திரு அருண் அவர்களை கேட்டுக்கொண்டதற்கான இணங்கதான். ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் செல்வ பெருந்தகை அவர்களின் தொடர்பை நேரடியாக அறிந்தவர் அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம். திருவேங்கடம் எங்கே இந்த விஷயத்தை வெளியே சொல்லிவிடப் போகிறாரோ என்பதற்காக செல்வ பெருந்தகை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் திருவேங்கடத்தை கமிஷனர் அருண் பொறுப்பேற்று 3 நாட்களில் என்கவுண்டர் செய்தார். இப்போதும் செல்வ பெருந்தகையை காப்பாற்றுவதற்காகத்தான் என் மீது அந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அவதூறாக பேசினேன் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவுநீர் ஊற்றி தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பான விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றம். சவுக்கு சங்கர் தாய் அளித்திருந்த புகாரின் பேரில் நடவடிக்கை. ஜாமீன் கிடைப்பதற்காக பொய் சொல்லி உச்சநீதிமன்றத்தையே ஏமாற்றிய சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவியில் தொடர எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை. உடனடியாக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். அதிமுக ஆட்சியில்தான் கனிம வளம் அதிகளவில் பறிபோனதாக அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம். திமுக ஆட்சியில் கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுவதாக போலியான தோற்றம் உருவாக்கப்படுவதாகவும் பேச்சு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம். தேர்தல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் விதமாக ஆலோசனை. தேர்தல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பியூரிஃபிகேஷன் ஆஃப் வோட்டர்ஸ் லிஸ்ட் தேவை. திமுகவின் நீண்ட நாள் கோரிக்கையான இதனை தேர்தல் ஆணையம் நிறைவேற்ற வேண்டும் என RS பாரதி வலியுறுத்தல். அரசியல் கட்சிகளுக்கு மோதல் வருகிறது, ஆகவே லா அண்ட் ஆர்டர் கொஸ்டின் வருகிறது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் பியூரிஃபிகேஷன் ஆஃப் வோட்டர்ஸ் லிஸ்ட் தேவை. இதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியில் இருந்த போதும் சரி எதிர்கட்சியில் இருந்த போதும் வலியுறுத்தி வந்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அதே அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம். பல தொகுதிகளில் இறந்தவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. குளறுபடிகள் ஏற்படாமல் இருக்க குரூப் 1 ரேஞ்ச் அதிகாரிகளை பூத் அளவில் நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் 7535 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தகவல். ஆண்டு நாட்காட்டியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு.
திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரிய மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரியானதே என மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். திருப்பரங்குன்றம் மலை தங்களுக்கு சொந்தமானது என தொல்லியல் துறை கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கடவுள்கள் சரியாகத்தான் உள்ளனர், சில மனிதர்கள்தான் சரியாக இல்லை என நீதிபதிகள் கருத்து. திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் திமுக பேரூராட்சி தலைவர் சர்ச்சை பேச்சு. 1.5 கோடி செலவு செய்து தலைவராகி உள்ளேன், சம்பாதிக்க வேண்டும் என பேசிய ஆடியோ வைரல். பஞ்சாயத்து ஆபீஸ்ல நீங்க வாங்க வேண்டியது நீங்க போய் வாங்குங்க. வேண்டாம்னு சொன்னா நான் கொடுக்காம விட்டா 7 போல வாங்கிட்டு வந்து பேப்பர் சொன்னா அவங்க சொல்லவே இல்லை. தருமபுரியில் தனியார் மருத்துவமனையின் தவறான சிகிச்சையால் கர்ப்பிணி வயிற்றில் இருந்த இரட்டை குழந்தை உயிரிழப்பு. தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். ஜார்க்கண்டில் இருந்து கடத்தி வரப்பட்ட 62 கிலோ கஞ்சா கோவை ரயில் நிலையத்தில் பறிமுதல். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 6 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. நெல்லை மாவட்டம் காவல் கிணறு அருகே 10க்கும் மேற்பட்டோரை கடித்த தெருநாய். தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. மதுரையில் 1200 கிலோ சாயம் பூசப்பட்ட தர்பூசணி பழங்கள் அழிப்பு. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. சிதம்பரம் அருகே கடற்கரையில் பெரிய பந்து போன்ற மர்ம பொருள் ஒன்று ஒதுங்கியதால் மீனவர்கள் அச்சம். போலீசார், கடலோர காவல் படையினர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு. மத்திய நிதித்துறை செயலாளராக அஜய் சேத் நியமனம். நிதித்துறை செயலாளராக இருந்த துகின் கந்தா பாண்டே செபி தலைவராக நியமிக்கப்பட்டதை அடுத்து மத்திய அரசு உத்தரவு. யுஜிசி வரைவு அறிக்கை RSS அமைப்பினர் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைவதற்கு சாதகமாக இருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கல்வி கட்டமைப்புகளுக்கு RSS சித்தாந்தம் மிகவும் ஆபத்தானது என்பதால் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் பேச்சு. டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற கொலீஜியம் பரிந்துரை. வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்த காணொலி பேசுபொருளான நிலையில் இடமாற்றம். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாத ஊதியம் 1,00,000 இருந்து 1,24,000 ரூபாயாக உயர்வு. நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நாட்களுக்கான படியும் 2,500 அதிகரிப்பு. அசாம் காசிரங்கா தேசிய உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களை துரத்திய காண்டாமிருகம். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு துரத்திய காட்சிகள் வெளியாகி பரபரப்பு.
ஐபிஎல் தொடர் லீக் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி த்ரில் வெற்றி. அதிரடியாக விளையாடி அரை சதம் அடித்த அசுதோஷ் சர்மா ஆட்ட நாயகனாக தேர்வு. ஐபிஎல் தொடரின் லீக் ஆட்டத்தில் இன்று குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணி பலப்பரீட்சை. போட்டி இரவு 7:30 மணிக்கு அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடக்கிறது. சென்னை சேப்பாக்கத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் சிஎஸ்கே ஆர்சிபி அணிகளுக்கு இடையேயான போட்டி டிக்கெட் இன்று விற்பனை. காலை 10:15 மணி முதல் இணையதளம் மூலம் டிக்கெட்டுகளை பெறலாம் என அறிவிப்பு. சிஎஸ்கேவுடன் மோதுவதற்காக சென்னை வந்தடைந்தது பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. விராட் கோலி, குருணால் பாண்டியா உள்ளிட்ட வீரர்களை கண்டதும் ரசிகர்கள் ஆரவாரம். விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஜிவி பிரகாஷ், சைந்தவி மனு தாக்கல். விசாரணை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இருவரும் ஒரே காரில் புறப்பட்டு சென்றனர். சென்னையில் பெப்சி அலுவலகத்தின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட நடிகை சோனா. ஸ்மோக் வெப் சீரிஸ் ஹார்ட் டிஸ்கை தனது மேலாளர் தர மறுத்து 8 லட்சம் ரூபாய் ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு. எனக்கு ஃபுட்டேஜ் வேணும், நான் சொல்கிற மாதிரி எனக்கு வரி இல்லை, எனக்கு கொடுத்துடலாம், வாங்கிடலாம், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பார்த்துக்கலான்னா 1,20,000 கேட்குறான் அந்த ஹார்ட் டிஸ்க்கு. ஏற்கனவே 40,000 கொடுத்த ஒரு ஹார்ட் டிஸ்க்கு இன்னொரு 1,20,000 ரூபாய் கேட்குறான். எனக்கு சங்கர் வந்தாகணும், அடுத்தது எனக்கு ஹார்ட் டிஸ்க் வந்தாகணும், அமௌண்ட்டும் வந்தாகணும், 3 வரணும். நான் 1 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன்.